ஒரு கூட்டணியோ கட்சியோ தமிழகத்தில் ஆட்சி களத்துக்கு வர்றாங்கன்னா இந்த 5 மண்டலத்தில் 3 மண்டலத்தை ஜெயிக்காமல் யாரும் ஆட்சிக்கு வரவே முடியாது. தென் தமிழகத்தையும் ஜெயிச்சு, கொங்கையும் ஜெயிச்சு, சென்னை உட்பட வேறு எல்லா பகுதியிலையும் 3 குறைந்தபட்சம் ஜெயிக்கணும். ஸ்வீப் வரணும். 180 190 சீட் நீங்கள் அடிக்கணும். 234க்குன்னா 4 ஜெயிக்கணும். எனக்கு தமிழகத்தில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களாம் இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் என்னுடைய வேலை இந்த கட்சியினுடைய தலைவனாக, தொண்டனாக, இது எல்லாத்தையும் மைக்ரோ லெவல் அனாலிசிஸ். நான் எப்பவுமே மேம்போக்காக பேச முடியாது. நான் பத்திரிகையில் பேசுகிறது வேணுங்கண்ணா. எங்களுடைய தலைவர்களுக்கு நான் ஒரு ப்ரீஃபிங் கொடுக்குறேன் அப்படின்னா மைக்ரோவாக போகும். 234 தொகுதி தன்மை எப்படி, ஜாதிகளுடைய திங்கிங் எப்படி இருக்காங்க, ஜாதிகள் வேண்டாம் என்று நினைக்கின்றோம். ஆனால் ஓட்டிங் பேட்டர்னில் இன்றைக்கி ஜாதிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, தலைவர்கள் எப்படி பார்க்குறாங்க, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை மக்கள் ஓட்டு செலுத்துவதில் மாற்றத்தை ஏற்படுத்துதா? குறிப்பாக தென் தமிழகத்தை எடுத்துங்க. தண்ணி இல்லை, பெரிய பிரச்சனை. விவசாயம் நலிவடைந்திருக்கு. தொழில்துறை வளர்ச்சி இல்லை. அவங்க எப்படி பார்க்குறாங்க? அதனால் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொன்னால் அது தவறாக போயிருங்கன்னா, ரொம்ப டீட்டெயில்டாக, ஆழமாக, ஆதாரத்தின் அடிப்படையில் எப்படி தமிழ்நாடு இருக்கின்றது, எப்படி செல்ல வேண்டும், மக்களுடைய நலன் எப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் பேசியிருக்கோம். அதனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பலை. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில் பேசியிருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்க. அதனால் அவருடைய கருத்தை, இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்கள் எடுத்துக்கங்க. என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்குதடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ, எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது. யாருக்கும் எதிரானவன் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை. தமிழகத்தினுடைய நலன் அதைவிட முதன்மை. அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் டெல்லியில் பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கேன். அதனுடைய பொருளையும் நீங்கள் நல்லா உணர்ந்துக்குங்க. அதனால் அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது. அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். நான் ஆகஸ்ட் 25, 2020 பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இணைஞ்சேன். அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய எண்ணத்தில் ஒரு சிறு பிசுறு கூட கிடையாது. எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை 5 ஆண்டு கழித்தும் கூட இன்றைக்கும் அதே உணர்வோடு உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் கூட்டணி பற்றி விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க. ஸோ என்னுடைய கடமை, ஒரு கட்சி முடிவெடுக்கும் பொழுது அக்யூரேட் ஃபீட்பேக், நடுநிலைமையாக, என்னை சார்ந்தோ இன்னொருவரை சார்ந்தோ இல்லாமல்